ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் ஆன் ஹை அலர்ட். ஜம்முவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், முக்கியமாக பठानकोट, அங்க இருக்கக்கூடிய ஏர்பேஸ், ஜம்முவோட ஏர்பேஸ், அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் பிளாக் அவுட்டை அறிவித்து விட்டார்கள். இன்று இரவு 8:30 மணி அளவில் இந்த தாக்குதல் பாகிஸ்தான் சார்பாக தொடங்கப்பட்டது. பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன் தாக்குதலை, மிசைல் தாக்குதலை இந்தியா மீது ஏவி விட்டார்கள். ஆனால் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 பாகிஸ்தானுடைய இந்த முயற்சியை ஃபெயில் ஆக்கியுள்ளது. அதாவது பாகிஸ்தான் ஏவி விட்ட ட்ரோனாக இருக்கட்டும் அல்ல மிசைல்ஸ் ஆக இருக்கட்டும், ஆகாயத்திலேயே இந்தியாவிடம் இருக்கக்கூடிய S-400 அதை அடித்து வருகிறது. இன்று இரவு 8:30 மணி அளவில் இந்த சைரன் சத்தத்தை கேட்ட மக்கள் பிளாக் அவுட்டையும் பார்த்திருக்கிறார்கள். அதாவது சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஏற்கனவே மாக் ட்ரில்லில் இது எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் செய்திருப்பார்கள். அதாவது ஒரு ஆபத்து வரும்போது எந்த விதத்தில் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக மக்களுடைய உதவியும் தேவைப்படுகிறது என்கிற அந்த விஷயம். பாகிஸ்தானுடைய ட்ரோன், பாகிஸ்தானுடைய மிசைல் சிஸ்டம் அனைத்தையுமே S-400 எந்த லெவல் தாக்கி வருகிறது என்று நீங்க பார்த்து வருகிறீர்கள். நேற்றிலிருந்து, அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரவுல இருந்தே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொடர்ந்து கிராஸ் பார்டர் ஃபயரிங் வயலேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. புஞ்ச் செக்டரில் இன்று நாள் முழுவதும் அங்கு தாக்குதல், அதாவது அப்பாவி மக்கள் மீது நேரடியாக இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி வந்தார்கள். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா ஜம்முவை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏரியாக்களில் பிளாக் அவுட் மட்டுமல்ல, அங்க ஹை அலர்ட்டும் அறிவித்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பல இடங்கள், அதாவது பாகிஸ்தான் இந்தியா பார்டர், ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பார்டரையும் இன்னைக்கு ஹை அலர்ட்டில் வைத்திருக்கிறார்கள். முக்கியமாக வெஸ்டர்ன் செக்டர் ரீஜன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு குஜராத், ஜம்முல இருந்து தொடங்கி காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், அந்த ஒட்டுமொத்த பெல்ட்டையே ஹை அலர்ட்டில் வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இடத்தில் பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த விதமான மின்சாரமும் அங்க இருக்காது. இந்தியன் மிலிட்டரி, ஏர்போர்ஸ், ஆர்மி மற்றும் நேவி அனைத்துமே தன்னுடைய ரெஸ்பான்ஸை எடுத்து காட்டி வருகிறார்கள். அதாவது ஒட்டுமொத்த பார்டரை கார்ட் செய்யக்கூடிய வேலையை, ரெஸ்பான்ஸ் செய்யக்கூடிய வேலையை, ரிட்டாலியேஷன் செய்யக்கூடிய வேலையை இந்திய அரசாங்கம், இந்திய ராணுவம் மிக பெரிய அளவில் பார்த்து வருகிறது. 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே அதை ட்ராக் செய்து அந்த மிசைலை டிஃப்யூஸ் செய்யக்கூடிய வேலை, அந்த திறன் கொண்டது S-400. பாகிஸ்தான் வெறும் ட்ரோன் அண்ட் மிசைல் தாக்குதலை மற்றும் நடத்தவில்லை. குப்வாரா ரீஜனில் நீங்க பார்த்தீர்கள்னா ஹெவி ஆர்ட்லரி ஷெல்லிங் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி ஆர்ட்லரி ஷெல்லிங், அதாவது கேனன் மோட்டர்ஸ்களை வைத்தும் அங்க நடத்தி வருகிறார்கள். நீங்க டெலிவிஷன் ஸ்கிரீனில் பிளாக் அவுட் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த அனைத்து இடங்களிலுமே பல சிட்டிஸ்களில் பிளாக் அவுட்டை அறிவித்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா நீங்க பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸ்கள் எந்த அளவில் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை டிஃப்யூஸ் செய்து வருகிறது, அந்த காட்சிகளை ஆகாயத்தில் நீங்க பார்க்க முடிகிறது. எங்களுடைய நியூஸ் ரூம், அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய என்னுடைய மற்ற நண்பர்கள், இந்தியா டுடே குரூப்பை சார்ந்த நபர்கள், லல்லன் டாப்பை சார்ந்த நபர்கள், ஷாம்ஸ் தாஹிர் கானுடைய டீம், இந்த அனைத்து நபர்களுமே வெவ்வேறு இடங்களில் நாங்க இருக்கிறோம். வெவ்வேறு இடங்களில் இருந்து இது போன்ற செய்திகளை நாங்க சேகரித்தோம். அதாவது சோசியல் மீடியா வழியாக வரக்கூடிய செய்திகள், பல அன்னோன் சோர்சஸ்கள் வழியாக வரக்கூடிய செய்திகளை தயவு செய்து நம்ப தேவையில்லை. நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் பல முறை வெரிஃபை செய்யப்பட்டு, நாங்க எடுத்துக்காட்டக்கூடிய இந்த செய்திகள் பல இடங்கள்ல இருந்து பல சோர்சஸ்கள் வழியாக வெரிஃபை செய்யப்பட்டு தான் உங்களிடம் நாங்க கொண்டு வருகிறோம். ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ், அதாவது அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தரப்பில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் இன்று காலையில இருந்தே லோ ஃபிளைங் செய்து கொண்டிருந்ததாக இந்திய ராணுவத்திற்கு அந்த தகவல் கிடைத்தது. இந்திய ராணுவமும் காலையிலிருந்தே ஒரு ஹை அலர்ட்டில் தான் இருந்தார்கள். எப்ப வேணாலும் பாகிஸ்தான் இது போன்ற தாக்குதலை தொடங்கலாம் என்கிற அந்த விஷயம் அவர்களுக்கு தெரியும். இந்தியன் ஆர்மி வாஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். பாகிஸ்தான் நேற்று எந்த விதமான செயலை செய்தார்களோ அதை தாண்டி புஜ், அதாவது புஜ்க்கு மேல இருக்கக்கூடிய இடம், அங்கிருந்து கீழே புஜ் வரை இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆக்ஷனுக்காக தயாராக இருந்தது. அதனால்தான் இதை ரொம்ப சுலபமாகவே நம்மளால் டிஃப்யூஸ் செய்ய முடிந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில், முக்கியமாக ஜம்முவில் இன்று இரவு 8:30 மணி அளவில் சைரன் சத்தத்தை கேட்ட உடனே ஜம்மு அண்ட் பठानकोट, இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ஜோத்பூர், ஜெய்சல்மேர், பீகானேர் இந்த இடங்களில்
சைரன் சத்தம் கேட்ட உடனேயே பிளாக் அவுட் நடந்து விட்டது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியன் ஆர்மி எந்த அளவில் ரிட்டாலியேஷன் செய்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா 8 பாகிஸ்தானி மிசைல்ஸ்களை நாம் அடித்துள்ளோம். அங்கிருந்து வந்த பல ட்ரோன்ஸ்களை நாம் அடித்து தாக்கி வருகிறோம். பठानकोட்டில் நடந்த இந்த மிகப்பெரிய அட்டெம்ப்ட் எந்த அளவில் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஜம்மு அண்ட் பठानकोट. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா அக்னூர், புஞ்ச் இந்த இடத்தில் ஹெவி ஆர்ட்லரி ஷெல்லிங் நடந்து கொண்டிருக்கிறது. குப்வாரா, கரண்ட் செக்டர் மற்றும் ஆர்எஸ்புரா செக்டர் இந்த 3 இடங்களில் நீங்க பார்த்தீர்கள்னா ஹெவி ஷெல்லிங், முக்கியமாக குப்வாரா மற்றும் கரண்ட் செக்டர் இந்த 2 இடங்களிலுமே ஃபேஸ் டு ஃபேஸ் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. பிஓகே ஏரியால இருக்கக்கூடிய பல இடங்களில் அந்த விஷுவல்ஸ்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஹை அலர்ட் ஆன் மெனி பிளேசஸ். ஆனால் இந்த அனைத்தையுமே நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க அச்சப்பட வேண்டாம். காரணம் நம்மளிடம் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. நேற்று எந்த விதமான இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட ஒரு 15 சிட்டிஸ்களை தாக்குதலிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார்கள். அதாவது 15 சிட்டிஸ்களில், நகரங்களில் பாகிஸ்தானுடைய தாக்குதல் நடந்துள்ளது. ஆனால் அந்த அனைத்து தாக்குதலையுமே இந்திய ராணுவம், இந்திய ஏர்போர்ஸ் அதை நியூட்ரலைஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவிடம் இருக்கக்கூடிய S-400 என்கிற சிஸ்டத்தை வைத்து இந்தியா எந்த அளவில் பாகிஸ்தானிற்கு தண்ணீர் காட்டி வருகிறார்கள் நீங்க பார்க்க வேண்டும். நேற்று பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு பொய்யான தகவலை கொடுத்திருந்தார். அதாவது இந்தியாவுடைய 3 ரஃபால் ஃபைட்டர் ஜெட்கள் மற்றும் 2 மற்ற ஃபைட்டர் ஜெட்களை அவர்கள் தாக்கியதாக. ஆனால் எந்த விதமான ஃபைட்டர் ஜெட்ஸையும் அவர்களால் தாக்க முடியவில்லை. நேற்றிலிருந்தே பாகிஸ்தான் ஒரு அக்ரெசிவ் மோடில் எப்படியாவது ஒரு வார்லைக் சிச்சுவேஷனை நடத்திய தீர வேண்டும் என்கிற அந்த வேலையை மட்டும் தான் பார்த்து வருகிறார்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து பல தகவல்களை நாங்கள் சேகரித்து உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்ப்போம். இன்று இரவு முழுவதும் எங்களுடைய டீம் ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த வேலையை பார்க்க போகிறது. அதனால் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.